ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, வாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். மழை பெஞ்சிட்ருக்கு. சொல்லுப்பா, என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்னு. ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இதெல்லாம் பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இன்னும் அடுத்து என்னென்னா வதக்கினதான் நல்லா பாருங்க. வதக்கினதை பாருங்கள், நல்லா வந்து ப்ரௌன் கலர் வரணும், நல்லா வதங்கணும், பச்சை வாசம் இல்லாமல் இருக்கணும். புதினா போடுறேன், புதினா போடுறாங்க, புதினா மல்லி, அதாவது ஒரு அரை கேஜி மட்டும் போடுறேன், 1/2 கேஜி மட்டும் சாப்பாடு. இது நல்லா வதக்கிடணும். பாருங்க, இதுதான் நல்லா மெரூன் கலரில் வந்துச்சு. இப்போ என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மறுபடியும் வதக்கணும். இங்கே பாருங்கள், கூட ஒரு வரமிளகா, 1/2 கேஜிக்கு 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 50 கிராம் போட்டாச்சு. பாருங்கள், எல்லாமே வதக்கணும், ஏன்னா பச்சை வாசம் போனால் பார்த்தா நல்லா போக போக வதக்கிறது. இது நல்லா வதங்கிட்டே இருக்கா. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அப்படியே தண்ணி தக்காளி அடித்து ஊற்றணும். தக்காளியில் அடித்து தக்காளி இஞ்சி பூண்டு இதில் வந்து அரைக்கணும். அரைச்சி இதில் ஊற்றிடணும். தக்காளி வந்து 2வது லாஸ்ட்டில் அடிக்கணும். அடித்து அதை கூட சேர்த்து வதக்கி ஊற்றணும். காளானை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து அதில் வந்து டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் இருக்கும். கழுவணும். 2 டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் அழுக்கெல்லாம் போயிடும். பாருங்கள், செய்ய பாருங்கள். பாருங்கள், இதுதான் காளான் பிரியாணி. நல்லா பார்த்துக்குங்க. எப்படி செய்யணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா மல்லி இதெல்லாம் போடணும். இஞ்சி தக்காளி அடிச்சுட்டு அப்படி வச்சு நேராக வச்சு பாருங்கள். இப்போ தக்காளி அடிச்சுட்டு வருவாங்க. வந்துக்கிட்டு வராங்க, தக்காளி அடிச்சுட்டு வராங்க. தக்காளி போட்டு தக்காளி வாங்கி கொடுத்தா அப்புறம் காளான் போடணுங்க. இதெல்லாம் வந்து ப்ரௌன் கலர் ஆகி நல்ல கிரேவி மாதிரி வரணும். அந்த கிரேவி மாதிரி வந்துட்டால் டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும், பார்த்துக்குங்க. இங்கே வருங்க, தக்காளி அடிக்கிறாங்க. தக்காளி பேஸ்ட். இது தக்காளி வந்து தின்னு சக்கையாக இருக்கும். இது அடிச்சு விட்டோம்னா பாருங்கள், அரைச்சாச்சு. அப்படியே எடுத்துட்டு வாங்க. பாருங்கள், இப்போ வந்து தக்காளி பேஸ்ட் எடுத்துகிட்டு வர்றாங்க. போடுற காளான் கிரேவிக்கு போட்டுட்டு வாங்க. எடுத்துகிட்டு வாங்க. தக்காளி பேஸ்ட் காமி. தக்காளி பேஸ்ட்டு மிக்ஸியில் அரைச்சாச்சு. அதையும் ஊற்றி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்கணும். ஏன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா மல்லி இதை போட்டிருக்கீங்க. இதெல்லாம் போட்டோம்னா இந்த பாருங்க ஊற்றியாச்சு. தக்காளி இது ஊற்றியாச்சு. அந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா தரைச்சி பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ என்ன தக்காளி ரெண்டை ஊற்றிட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா கிரேவி வர அளவுக்கு ஊற்றிட்டோம்னா நல்லா சுண்டி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ வந்து நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றிட்டு செஞ்சுக்கலாம். கட் பண்ணாத, அப்படியே ஓடிட்டுருக்கு வீடியோ போட்டு அப்படியே காட்டிட்டு பாருங்க, கொதிக்க பாருங்க. வாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு எல்லாம் போட்டு அடித்து செய்யணும்.
பாருங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. நல்ல நல்ல வீடியோ போடுறான். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் வேறு கேட்குறது ஒன்றும் இல்லை, உங்கள் ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் முன்னாடி வர முடியும். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்கள். ஹாய் மக்களே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸு. என்னோடய குக்கிங் வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? முடிஞ்ச அளவு வந்து குக்கிங் வீடியோ வந்து நிறையா போட்டுட்ருக்கேன். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல் வச்சுருக்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ கிரேவி முடிஞ்சு காளான் போட்டு ரைஸ் போட்டு எல்லாம் மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குது சாப்பிடும்போது நான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? காளான் பிரியாணி எந்த அளவுக்கு வந்து குக்கிங் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து, ஏன்னா விசில் கிரேவி போட்டாச்சு. இந்த வதக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்புறம் காளான் போட்டு வதக்குவாங்க, வதக்கிட்டு அப்புறம் ரைஸ் போட்டு வந்து நல்லா இருக்குங்க. இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் உப்பு போடணும். உப்பெல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணால் தான் பிரியாணி ஆகும். உப்பெல்லாம் போடாமல் இருந்தால் நல்லா இருக்காதுங்க. கிரேவி ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா? தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் விசில் எப்படி வர்றதுக்கு ஆகும். ஓகே, எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்லாம் காளான் பிரியாணி. உங்களுக்கு ஏதாவது காளான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஏதாவது செஞ்சு தரோம்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கூட செஞ்சு தரேன், ஓகே மக்களே? இப்போ காளான் நக் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா அதுவும் பச்சை வாசம் போகிற ஒரு 2 நிமிஷம் வதக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அந்த கிரேவியோடு அதையும் வதக்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் வந்து அரிசி மிளகா பொடி கொஞ்சம் போடுவாங்க, அப்புறம் ரைஸ் போடுவாங்க, உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சா ஒரு 2 விசில் 3 விசில் அவ்வளோதாங்க. அப்புறம் இதுக்கு நம்ம வந்து சைடிஷ் வந்து இதுக்கு தயிர் பச்சடி தான் நல்லாயிருக்கும். இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால தயிர் பச்சடி, மழை பெஞ்சாலும் பெய்யறதுனால நான் தயிர் சாப்பிடுவேங்க. தயிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிளகாப்பொடி இந்த டப்பாவில் இருக்குது. என்னாச்சு? அதான் அதே தான். மிளகாப்பொடி லைட்டாக போடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இதில் ஒரு வரமிளகா போட்டிருக்காங்க, 4 பச்சை மிளகா போட்டிருக்காங்க. அது இல்லாமல் பட்டை கிராம்பெல்லாம் போட்டாவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதனால் காரம் வந்து நம்ம லெவலுக்கு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வேண்டிய அளவுக்கு வேணுங்கிறவங்க காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க மிளகாப்பொடி சேர்க்கலாலும் பரவாயில்ல. ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்காங்க, வரமிளகாவும் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், இஞ்சி பூண்டு எல்லாமே காரமாக தான் இருக்கும், ஓகேங்களா? கிரேவி காரமாக இருந்தால் நம்ம வேண்டிய அளவுக்கு காரம் போட்டுக்கலாம். இந்த மலைக்கு சுட சுட இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி, காளான் பிரியாணி. வெள்ளிக்கிழமை நாங்கள் சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டோம், அதனால் எங்கள் வீட்டில் காளான் பிரியாணி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். செஞ்சு காமிச்சிட்டு போடுறேன். இப்போது வந்து காளான் பிரியாணி விசில் வரணும்ல, சாப்பிடும்போது உங்களை நான் வீடியோ எடுத்து போடுறேன். காளான் பிரியாணி எந்த அளவுக்கு குக்கிங் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.